வணக்கம். சிறுகதை சிறந்த ஆசிரியை. ஒன்றே ஒன்று உலகம் ஒன்று உலகில் தெய்வம் ஒன்று. நன்றே நன்று நல்லது செய்து ஒன்றாய் வாழ்வது நன்று. ஒன்றே ஒன்று உலகம் ஒன்று உலகில் தெய்வம் ஒன்று. நன்றே நன்று நல்லது செய்து ஒன்றாய் வாழ்வது நன்று. சிறுகதை சிறந்த ஆசிரியை. குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். நீ யாரம்மா? நான் 5ஆம் ஆண்டில் உங்களோட படித்த சுவேதா டீச்சர். ஞாபகம் இல்லையோ? இல்லாமல் இருக்குமோ? இப்போ எத்தனை வருஷமாச்சு? நீ பெரியவளாகிவிட்டாய். ஆளே அடையாளம் தெரியாமல் மாறிவிட்டாய். ஓ, அப்படியா டீச்சர்? நீங்கள் எங்களை ஆசிர்வதியுங்கள் என கணவன் பிரதாப்புடன் சேர்ந்து பார்வதியின் காலில் விழுந்தாள். பார்வதி டீச்சர் பெருந்தன்மையுடன் புன்னகை தவள ஆசிர்வாதம் செய்தவள். என்னம்மா இது? இவ்வளவு காலத்துக்கு பிறகு நீ என்ன தேடி வந்தது சந்தோஷமாயிருக்கு. எப்படி டீச்சர் தேடி வராமல் இருப்பேன்? டீச்சர் ஞாபகம் இருக்கா? நான் 4ஆம் ஆண்டில் ஆசையில் கீதாவின் மணிக்கூட்டை களவெடுத்தேன். நீங்கள் எவ்வளவு புத்தி சதுரியமாக எல்லோரையும் வரிசையாக விட்டு கண்ணை மூடுங்கள் என்று சொல்லிவிட்டு எல்லோரையும் செக் பண்ணிய போது எனது சட்ட பாக்கெட்டுக்கு இந்த மணிக்கூட்டை எடுத்து நிலத்தில் வைத்துவிட்டு எல்லோரும் கண்ணை திறவுங்கள், யாரிடம் இங்கே மணிக்கூடு இல்லை, மீண்டும் வடிவாக வகுப்பறையை தேட வைத்து மணிக்கூடு நிலத்தில் இருந்ததாக எடுத்து நான் எடுத்ததென்று தெரிந்தும் ஒரு நாளும் முகம் சுளிக்காது அன்பாக என்னை நடந்தது எவ்வளவு தன்மையானது டீச்சர். அன்று நீங்கள் எந்த சட்ட பாக்கெட்டுக்கு இருந்ததாக எல்லோர் முன்னிலையும் சொல்லியிருந்தால் என்ன கள்ளி என்று எல்லாரும் ஏளனம் செய்திருப்பார்கள். நான் மனமுடைஞ்சு படித்திருப்பேனா? இன்று நான் ஒரு வங்கி முகாமையாளராக வந்திருக்க முடியுமா என மீண்டும் ஆசிரியரை கைகூப்பி வணங்குகின்றாள். என்ன சுவேதா, சின்ன பிள்ளை மாதிரி இப்படி எல்லாரும் சின்ன பிள்ளையில இப்படி காரியங்கள் செய்கிறதானே, அதுவும் அவருக்கு முன்னால என செல்லமாக பார்வதி டீச்சர் கடித்து கொள்ளுகின்றாள். பிரதாப், ஓஹோ, என்னையே கொள்ளை கண்ட கள்ளிதானே என சுவேதாவை செல்லமாக தீண்ட அங்கே ஒரு சிரிப்பொலி. வருவதை ஒழுங்காய் வைத்துக் கொள்ளும் அறிவை தருவது கணக்கு. அறிவை தருவது கணக்கு. பரிமளம் பூகோளம். பார்க்கும் உலகை புரிந்து கொள்ள பாதை சொல்வது பூகோளம். பாதை சொல்வது பூகோளம். பசுபதி சரித்திரம். பரம்பரையான முன்னோர் கதையை பாடம் சொல்வது சரித்திரம். பாடம் சொல்வது சரித்திரம்.